சபைகள் ராணின்னு சும்மா ராணி அதெல்லாம் இல்லை. ஒழுங்கு, அதுக்குள்ளே இருக்கிற உறவு, அதுக்குள்ளே இருக்கிற பிணைப்பு, இதெல்லாம் இருக்குது. சபைகளுடைய ராணி என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் அந்த தலைப்போட உச்சி கட்டத்துக்கு நான் போக போகிறேன்னா 1வது அதிகாரம். 1வது அதிகாரம் தான் அந்த கிளைமேட்டு. அந்த 1வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம். அதில் நமக்கு அந்த முழு விவரம் தெரிஞ்சிடும். பிற்பாடு அதுக்குள்ளே இருக்கிற மற்ற அதிகாரத்தை கொஞ்சம் மேலோட்டமாக போயிடலாம். நம்ம சபைகள் ராணின்னு சொல்லும்போது அது பின்னாடி இருக்கிற உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும். அதில் நிறையா உறவுகள் சம்மந்தப்பட்டிருக்கு. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், கணவன் மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியணும். இந்த மாதிரி நிறையா காரியம். இதெல்லாம் சபைகளின் ராணி. சபைகள் ராணின்னு சும்மா ராணி அதெல்லாம் இல்லை. ஒழுங்கு, அதுக்குள்ளே இருக்கிற உறவு, அதுக்குள்ளே இருக்கிற பிணைப்பு, இதெல்லாம் இருக்குது. ஒரு சபை ஒரு ராணியாக காட்சியளிக்கிறதுக்கு சும்மா அந்த ராணியோட அதிகசிலாம் ஜபிக்கும்பொழுது பார்க்குறேன். சபை ராணினா அப்படி பந்தாவாக இருப்பாங்க, ராணினா அப்படி பவராக இருப்பாங்க, ராணினா அப்படி அலங்கரிச்சுக்கிட்டு அவங்க அவ்வளோ அவங்களுடைய அதிகாரம், அவங்க அத்தாரிட்டி, அவங்களுடைய அலங்கரிப்பு, அவங்க அவ்வளோ அதெல்லாம் இல்லை. சபைகளின் ராணினா அந்த 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 எபிசியர் சபை எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் மேலே பக்தியாக இருந்துச்சு, ஆட்கள் மேலேயும் பச்சமாக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க, உறவுகளை மதித்தாங்க. சரிங்களா? ஆண்டவரோடைய அந்த தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மதித்தாங்க, அதை வளர்த்தாங்க, உறவுகளை வளர்த்தாங்க, கொண்டாடுறாங்க. இதெல்லாம் இருக்குது. அதுதான் இட்ஸ் நாட் ஸோ மச் ஆஃப் அந்த என்ன சொல்லுவாங்க அது இல்லை. குவாலிட்டி கேளுங்க. சபைகள் ராணினா அந்த குவாலிட்டி, ஒரு ராணியோட குவாலிட்டி இல்லை, ஒரு அந்த 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 ஒவ்வொரு நபருக்குள்ளே இருக்கிற குவாலிட்டி, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற குவாலிட்டி, ஒரு உறவுக்குள்ளே இருக்கிற குவாலிட்டியை நம்ம என்ன செய்கிறோம்? வலுப்படுத்துகிறோம், அதை கொண்டாடுகிறோம், அங்கேருந்து நம்ம காமிக்கிறோம். இதுதான் அந்த ஒரு 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 சாட்சியான ஒரு அடையாளமாக நாம் இருக்கிறதுன்னு சொல்லி, ஆதாரமாக இருக்கிறோம்னு சொல்லி. புரியுதா? அதனால் அடுத்த தடவை நீங்கள் ப்ரே பண்ணும்போது தான் ப்ரே பண்ணுங்கன்னா, ஆண்டவர் எங்கள் சபையில், எங்கள் சிஎல்சி ராயல் ஃபேமிலியில் நாங்கள் எல்லோரும், நீங்கள் எத்தனை பேர் எபிசியர் புத்தகத்தை வாசிக்க வாசிச்சிங்களா? அந்த புத்தகத்தை போய் வாசிக்கும் பொழுது அதுக்குள்ளேயே நிறையா ஜெபம் இருக்குது. அதுக்குள்ளேயே அப்போஸ்தலனாகிய பவுல் நிறையா ஜெபங்கள் செய்வார். அந்த ஜெபங்கள்லாம் ஏறெடுங்க. அதெல்லாம் அந்த ஜெபத்தில் சொல்லுங்கள். உங்கள் ஜெப நேரத்தில் அதெல்லாம் சொல்லுங்கள். அந்த ஜெபத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் சொல்லியிருக்கிறார, அந்த மாதிரி எங்களுடைய சிஎல்சி ராயல் ஃபேமிலி வரணும், அப்படி உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி எப்போ பார்த்தாலும் அந்த இன்னொரு ஆள் ப்ரே பண்ணதை எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே ஒரு ராணினா அப்படி தான் இருப்பாங்க, ஒரு ராணினா அப்படி தான் இருப்பாங்க, அதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வாரம் டெய்லி. ஒரு ராணினா அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி. இப்போ யார் அதை கேட்டால்? யார் தான் ராணியை பற்றி தெரியாதுன்னு சொன்னான்? இந்த புத்தகத்துக்குள்ளே என்ன பவுல் எழுதியிருக்கிறாரு பரிசுத்தாவி மூலமாக, அவர்கிட்ட என்ன வெளிப்படுத்தப்பட்டுச்சு, அதை போய் வாசிங்க. நீங்கள் அந்த புத்தகத்தை வாசித்தாதான் அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும், அங்கே இருக்கிற பிரச்சனை தெரியும். அங்கே இருக்கிற பிரச்சனைகள் நமக்குள்ளே வரக்கூடாது. ஒரு ராணியாக வழங்கப்படுகிற ஒரு சபை இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது, இப்படிப்பட்ட அங்கே உள்ள பிரச்சனைகள் இங்கே இருக்கக்கூடாது. அங்கே உள்ள குவாலிட்டிஸ் இன்னும் எங்களுக்குள்ளே வரணும். அந்த இணைப்பு, அந்த பிணைப்பு, அந்த ஐக்கியம் அதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அதை ப்ரே பண்ணுங்கள்.